தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நடந்தது. 23 வருஷ சிறை வாசத்துக்கு பின் ராஜஸ்தான் நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என்று நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முகமது அலி தனது தந்தையின் கல்லறையில் கதறி அழும் காட்சி வைரலாகும் காணொலி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இத்தனை வருடம் ஒரு நிரபராதி தண்டித்த சட்டம் தனை குனிந்துள்ளது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப இதாக இருக்குது. கடந்து போன காலத்தில் நீதிபதி திருப்பி வருவாரா? இளமை, திருமணம், வேலை, குடும்பம் என சராசரி மனிதனின் வாழ்க்கை வாழாது போன இவருக்கு கோர்ட்டு என்ன இழப்பீடு வழங்கும் அப்படின்றது பல பேருக்குமே கொஸ்டின் இருக்குது. குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 23 வருடம் சிறையில் இருந்துள்ளார். 23 வருடத்துக்கு பிறகு பெயில் பரோல் அவருக்கு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சிறையில் இருந்த காலத்தில் தாய் தந்தை இறந்துள்ளார்கள். இத்தனை வருடம் அவரது நிரபராதியை தண்டித்த சட்டம் தனை குளிய வேண்டும். இதுதான் நம்முடைய இது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. இவர் காஷ்மீரை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஆதங்கங்கள் என்னன்றதையும் சொல்லுங்கள். 23 வருஷமாக செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவித்து இளமையை பறி கொடுத்து இப்போ முதிய வயசில் முதிர்ந்திருக்காங்க. இன்றைக்கு தாய் தந்தையர்கள் இழந்திருக்கக்கூடிய இந்த சகோதரருக்கு நம்ம ரிலீஜன் ரீதியாக பார்க்காம ஆஸ் அ ஹியூமனிட்டியாக உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள வீடியோவிலேயே நீங்கள் தெரிவிங்க. நன்றி. பை. டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. லவ் யூ ஸோ மச்.